ஹக்கீம் கூறும் குருக்கள் மட புதைகுழி ரகசியம் உடைக்கும் ஸ்ரீதரன். சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள அரசாங்கத்தின் புதிய திட்டம். இலங்கை தமிழருக்கு தமிழக அரசின் மகிழ்ச்சி தகவல். பாடசாலை மாணவிகள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். வாகன இறக்குமதியில் பெரும் மோசடி, சந்தேக நபர் அதிரடி கைது. ஓரளவுக்கு பலத்த மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்த வினோத காய்ச்சல். பஹல்காம் தாக்குதல், பாகிஸ்தான் அமைப்புக்கு அமெரிக்கா விதித்த அதிரடி தடை. செயல்படாத சில உள்ளூராட்சி அமைப்புகளை சிறப்பு ஆணையாளர்களின் கீழ் ஒப்படைக்கும் அரசாங்கத்தின் திட்டம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற நடவடிக்கைகள் நியாயமற்ற முறையில் செயல்படுத்தப்பட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்க்கட்சிகள் அச்சுறுத்தியுள்ளன. முன்னதாக முறையான நிர்வாகங்களை அமைக்க முடியாத உள்ளூராட்சி அமைப்புகள், குறிப்பாக தவிசாளர்கள் மற்றும் துணை தவிசாளர்களை தேர்ந்தெடுப்பதில் முட்டுக்கட்டையாக உள்ள அமைப்புகள் சிறப்பு ஆணையாளர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்படும் என்று உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சர் சந்தன் அபேரத்ன அறிவித்திருந்தார். அத்துடன் வேண்டுமென்றே கூட்டங்களில் கலந்து கொள்ளாமல் நடவடிக்கைகளை தடுக்கும் உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்படுவார்கள். உள்ளூராட்சி அமைப்புகளின் ஆணையர்கள் 3 மாதங்களுக்குள் அந்தந்த மாகாண ஆளுநர்களிடம் அறிக்கைகளை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படுவர் என்றும் அமைச்சர் அபேரத்ன கூறியுள்ளார். இந்த நிலையில் குறித்த செயற்பாட்டின் நியாயத்தன்மை மற்றும் சட்டபூர்வமான தன்மை குறித்து எதிர்க்கட்சிகள் அதிருப்தியை எழுப்பியுள்ளன. அரசாங்கம் அநீதியாக நடந்து கொண்டால் தனது கட்சி சட்ட நடவடிக்கை எடுக்க தயாராக இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ்ஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். ஒரு சபை 2 சந்தர்ப்பங்களில் ஒரு தவிசாளர் மற்றும் ஒரு துணை தவிசாளரை தேர்ந்தெடுக்க தவறினால் சிறப்பு ஆணையாளரை நியமிக்க உண்மையில் சட்ட ஏற்பாடுகள் உள்ளன என்பதை திஸ்ஸ அத்தநாயக்க ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் ஆளும் கட்சியால் அரசு அதிகாரிகள் மீது செலுத்தப்படும் தேவையற்ற அழுத்தம் காரணமாக பல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூட்டங்களை புறக்கணிக்கின்றனர். குறிப்பாக சேதாவக பிரதேச சபை போன்ற இடங்களில் உள்ளூராட்சி ஆணையர்கள் ரகசிய வாக்கெடுப்புகளை நடாத்த செல்வாக்கு செலுத்தப்படுகின்றார்கள். இது தொடர்பில் செயல்முறையை திசை திருப்புகின்றது என்று அத்தநாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் இருந்து ரூபாய் 20 மில்லியன் மோசடி செய்யப்பட்டதாக கூறப்படும் பாரிய வாகன இறக்குமதி மோசடி தொடர்பாக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காவல்துறை வட்டாரங்களின் தகவல்களின்படி மகரகமவில் வசிக்கும் சந்தேக நபர் ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட 18 வாகனங்களுக்கான ஆரம்ப கொடுப்பனவுகளை தவிர்த்து அதன் மூலம் அந்த பரிவர்த்தனைகளுக்கு தேவையான நிதியை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். இதேவேளை சந்தேக நபர் ஜப்பானில் இருந்து இலங்கைக்கு மொத்தம் 68 வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. குருக்கள் மட புதைகுழி அகழ்வு செய்யப்பட வேண்டும் எனவும் அது தொடர்பில் விசாரணைகள் நடைபெற வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் தெரிவிக்கின்றார். 90ஆம் ஆண்டுகளில் இருந்து பல்வேறு அமைச்சரவை அந்தஸ்துகளை பெற்ற ஹக்கீம் அப்போதெல்லாம் இது தொடர்பில் எந்த கருத்தையும் கூறவில்லை. இந்த நிலையில் தற்போது இந்த கருத்தை கூறினால் செம்மணி விவகாரத்தை குழப்பலாம் என்ற நிகழ்ச்சி நிரலை யார் ஒருவர் ஹக்கீமுக்கு வழங்கியிருப்பார் என்ற சந்தேகம் எழுகின்றது. இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரை ரவூப் ஹக்கீம் 6 தடவைகள் கிளிநொச்சியில் சந்தித்திருந்ததாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்திருந்தார். இதன்போது ஹக்கீம் தனது பிரத்யேக சமையல்காரரை அழைத்து வரவும் அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்ததாக சுட்டிக்காட்டினார். இவ்வளவு நல்லெண்ணங்களையும் விடுதலை புலிகளின் தலைவர் வெளிப்படுத்தியதாக ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமீப காலமாக பாடசாலை மாணவிகளிடையே கர்ப்பம் தரிப்பது அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 18 வயதிற்குட்பட்ட மாணவிகளின் கர்ப்பங்கள் அவர்களை பாதிக்கப்பட்டவர்களாக மாற்றுவதுடன் பல்வேறு சிக்கல்களை உருவாக்குகின்றன. இதனால் பெற்றோரின் கவனிப்பு இல்லாமல் எதிர்காலத்தில் சமூகத்தில் கைவிடப்பட்ட அல்லது அனாதையாக
காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளின் பிறப்பு ஏற்படுகின்றது. இதை தடுக்க அரசாங்கமாக நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். கல்வி அமைச்சுடன் இணைந்து இளம்பருவ பெண்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு பாலியல் கல்வி மற்றும் விழிப்புணர்வு குறித்த தெளிவான புரிதலை வழங்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஒரு குழந்தையை பெற்றெடுத்த பிறகு அதற்கான முழு பொறுப்பு ஒரு பெண்ணின் மீது மட்டும் விழுவதில்லை. அனாதையாகவோ அல்லது கைவிடப்பட்டவர்களாகவோ சமூகத்தில் விடப்படும் குழந்தைகள் சமூக களங்கத்தையும் பாவத்தையும் மற்றும் சாபத்தையும் சுமக்க நேரிடுகின்றது. எனவே உறவு வைத்திருக்கலாம், ஆனால் பொறுப்பான குடும்ப உறவு இல்லாமல் குழந்தை பெறுவது சாத்தியமில்லை என்றால் கர்ப்பத்தை தடுக்க அறிவியல் முறைகளை பின்பற்ற வேண்டும். தமிழகத்தில் தேர்தல் வரும்போதெல்லாம் கச்சதீவு விவகாரம் காய்ச்சலாக மாறுவது வழமையான விடயம் என யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் அமைப்பின் பிரதிநிதி செல்லத்துறை நற்குணம் கிண்டல் அடித்துள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சமாசத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், கச்சதீவு இலங்கைக்குரிய இடம், அதை தமிழகம் கேட்பது நியாயமற்றது. இதை ஏற்கனவே நாங்கள் பல தடவை வலியுறுத்தியுள்ளோம். தற்பொழுது இந்தியாவில் தேர்தல் வர இருக்கின்ற நிலையில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கச்சதீவு விவகாரத்தை பூதாகரமாக மாற்றி அரசியல் செய்ய பார்க்கின்றார். கடந்த தேர்தலின் போதும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலையும் தற்போதைய தமிழக முதல்வராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலினும் கச்சதீவை மீட்கப் போகின்றோம் என தொழிலாளர் மக்களிடம் பொய் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அதேபோன்று இம்முறையும் கச்சதீவை இந்தியா மீளெடுப்பது தொடர்பில் மத்தியில் பேசப்போகின்றோம் என தமிழக கடத்தொழிலாளர்களை ஏமாற்றும் நாடகம் ஆரம்பமாகியுள்ளது. கச்சதீவு இலங்கைக்கு சொந்தமானதாக ஏற்கனவே நீதிமன்றம் அறிவித்துவிட்டது. கச்சதீவை நாம் பெற்றபடியால் அதேபோன்று 8 மடங்கு பெரிய கடற்பகுதியை இந்தியாவுக்கு வழங்கியுள்ளோம். ஆகவே எமது கடற்தொழிலாளர்கள் கச்சதீவு தொடர்பில் பெரிதாக அலட்டிக் கொள்ள மாட்டார்கள். எல்லை தாண்டி எமது கடற்பகுதிக்குள் வருகை தந்தால் இந்தியா கடற்தொழிலாளர்கள் இலங்கை கடற்படை கைது செய்யும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சப்ரகமுவ மாகாணத்திலும் நுவரெலியா, கண்டி, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் மேல் சப்ரகமுவ, தென், வடமேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிப்போருக்கு சிறப்பு திருமண சட்டத்தின் கீழ் திருமண பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. மறுவாழ்வு முகாமில் வசிப்போரின் திருமண பதிவுகள் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள நிலையில் அவற்றை பதிவு செய்ய தமிழக அரசு விசேட ஏற்பாடு ஒன்றை செய்துள்ளது. பகல்காம் தாக்குதலை நடாத்திய பாகிஸ்தானிய அமைப்பை சர்வதேச பயங்கரவாத அமைப்பாக அறிவித்து அதற்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் ஷல்கர் ஏ தொய்பா அமைப்பு தடை செய்யப்பட்டதால் பயங்கரவாதி கபீர் சயேத் தி ரெஸ்டோரன்ட் ஃப்ரண்ட் என்ற பெயரில் புதிய அமைப்பை உருவாக்கி இந்தியாவிற்கு எதிரான தாக்குதலை திட்டமிட்டு வந்தார். இந்த நிலையில் அந்த அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. சர்வதேச அளவில் பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் முயற்சிக்கு கிடைத்த முக்கிய வெற்றியாக இது கருதப்படுகின்றது. இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ வெளியிட்ட அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார்.